ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ வந்து மட்டிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் வச்சு நல்லா அலசிட்டு வெங்காயம், தக்காளி, இதுக்கு வந்து மசாலா எப்படின்னா ஜீரகம், சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த சிப்பி வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம இந்த கறியை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு சின்னதாக கருப்பாக மண் இருக்கும், அதை நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா அலசிக்கணும். இப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அதில் வந்து மண் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கறி இப்படி தான் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்ததுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு மஞ்சத்தூள், காரப்பொடி, மிளகாத்தூள் இது சேர்த்துட்டு கறி அலசி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா உப்பு ஊறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ட்ரையாகவும் சாப்பிட்லாம், தொக்கு மாதிரியும் சாப்பிட்லாம். ரசத்து கூடலாம் நல்லாயிருக்கும். வெறுமனையே சாதத்தோடையும் ரசம் சாப்பிட்லாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம செய்வோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.